நடப்பாண்டுக்கான IPL தொடர் அதிரடியா நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில கிரிக்கெட் உலகின் அடுத்த திருவிழாவான T20 வேர்ல்ட் கப் வைப் கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஆரவாரத்துடன் ஆரம்பமாக இருக்கு. இந்த ஆண்டுக்கான T20 உலக கோப்பையில இதுவரை இல்லாத அளவாக 20 நாடுகளைச் சேர்ந்த அணிகள் மோத இருக்காங்க. மொத்தமுள்ள 20 அணிகள் 4 குரூப்புகளா பிரிக்கப்பட்டு ஒரு குரூப்புக்கு 5 அணிகள் வீதம் பட்டியலிடப்பட்டுள்ளன. இதில் குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா, அமெரிக்கா ஆகிய அணிகளும், குரூப் பில நமீபியா, ஸ்காட்லாந்து, ஓமன், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன. அதேபோல குரூப் சில மேற்கிந்திய தீவுகள், ஆப்கானிஸ்தான், உகாண்டா, பப்புவா நியூ கினியா, நியூசிலாந்து ஆகிய அணிகளும், குரூப் டில நெதர்லாந்து, நேபாளம், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, வங்கதேசம் ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன. இதுல ஒவ்வொரு குரூப்லயும் சிறப்பா விளையாடி அதிக புள்ளிகளை பெறும் 2 அணிகளே சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் எந்தெந்த அணிகள் முதல் 2 இடங்களை பிடித்து சூப்பர் 8 சுற்றுக்குள்ள நுழைய வாய்ப்புள்ளது என்பதை இங்க விரிவா பார்க்கலாம். குரூப் ஏவை பொறுத்தவரை மற்ற அணிகளுடன் ஒப்பிடுகையில பெரிய அணிகளாக இருப்பதாலும் T20 உலக கோப்பையில நல்ல ரெக்கார்ட்ஸை வைத்திருப்பதாலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் முதல் 2 இடங்களை பிடிக்க வாய்ப்புள்ளது. முதலா T20 வேர்ல்ட் கப் போட்டி நடைபெற்ற 2007ஆம் ஆண்டுல இரு அணிகளும் இறுதி போட்டி வரை முன்னேறி அதில் இந்தியா கப் அடிச்சாங்க. அதை தொடர்ந்து 2009ல நடைபெற்ற போட்டியில பாகிஸ்தான் கோப்பையை கைப்பற்றுச்சு. ஆக மீண்டும் கோப்பையை வெல்ல முயற்சி செய்யும் பட்சத்துல நிச்சயம் இரு அணிகளும் முதல் 2 இடங்களை பிடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பார்க்க முடியுது. குரூப் பி எடுத்துக்கிட்டா பலமான அணிகள் என்ற வகையில ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகள் முதல் 2 இடங்களை பெரும்பாலும் பிடிக்கலாம். முன்னதாக T20 உலக கோப்பையில இங்கிலாந்து 2 முறையும் ஆஸ்திரேலியா 1 முறையும் சாம்பியன் பட்டம் வென்ற அணிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. குரூப் சியை பார்த்தோம் அப்படின்னா முதல் 2 இடங்களுக்காக மேற்கிந்திய தீவுகள், நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் கடுமையா போட்டி போடும். பட்டியலில் உள்ள உகாண்டா, பப்புவா நியூ கினியா ஆகிய அணிகள் இந்த 3 அணிகளையும் எதிர்த்து போட்டியிடுவது கடினமானதாக இருக்கும். முன்னதாக மேற்கிந்திய தீவுகள் 2 முறை T20 உலக கோப்பையை வென்றதும், நியூசிலாந்து அணி 1 முறை இறுதிப் போட்டி வரை முன்னேறி ரன்னர் அப் ஆகி திரும்பியதும், ஆப்கானிஸ்தான பின்னுக்கு தள்ளி இந்த 2 அணிகளும் முதல் 2 இடங்களுக்கு முன்னேற வாய்ப்பாக அமையலாம். இறுதியா குரூப் டி பொறுத்தவரை தென்னாப்பிரிக்கா, இலங்கை அணிகளுக்கு முதல் 2 இடங்களுக்கான வாய்ப்புகள் சற்றே அதிகமாக உள்ளன. இதுல இலங்கை அணி T20 உலக கோப்பை போட்டியில 1 முறை சாம்பியன் கோப்பையை ஜெயிச்சிருக்கிறதும், 2 முறை ரன்னர் அப் ஆகி திரும்பியுள்ளதும் அதன் பலத்தை காட்டக்கூடிய முந்தைய ரெக்கார்ட்ஸ். முன்னதாக தென்னாப்பிரிக்காவும் 2 முறை அரையிறுதி சுற்று வரை முன்னேறியுள்ளது அதற்கான சூப்பர் 8 வாய்ப்பை அதிகப்படுத்துவதா உள்ளது. அதே சமயம் அமெரிக்கா, அயர்லாந்து, நெதர்லாந்து, பப்புவா நியூ கினியா, உகாண்டா உள்ளிட்ட அணிகளை பலம் குறைந்த அணிகளா எண்ணி குறைத்து மதிப்பிடவும் முடியாது. முன்னணியில உள்ள அணிகள் ஒருவேளை சொதப்பி அதை பயன்படுத்திக்கிட்டு டஃப் கொடுக்கும் பட்சத்துல போட்டி இந்த அணிகளுக்கு சாதகமாக மாறவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.